நைட்டு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து டேட் வந்து 13 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. ஸோ இப்போவுமே ரைடிங் ஜாக்கெட்டை போட்டுட்டு நாளைக்கு ஒரு ரைடு போக போகிறோம். ஸோ இப்போ சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. சொல்லுவாங்களே நமக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா அது நம்மளை தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, பேசக்கூடாது, பழகம் அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாக மோட்டோலாகி அவ்வளோ அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டி அது வந்து ஒரு வெறியாகி எனக்கு இப்போ வந்து மைண்டு ஃபுல்லாக சுத்தமாக தூக்கம் வரல. எனக்கு என்ன சொல்ல கூட தெரில. ஜாக்கெட் எடுத்து போட்டுட்டு நான் ஏதோ ஒரு யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ அப்படியே உங்ககிட்ட சும்மா பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணேன்னா வந்து புதுசாக நம்ம ஸ்டிக்கர் வாங்கியிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பைக்ஸில் எனக்கு ஆக்சுவலி பைக்ஸில் ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் வந்து ஜெட்எக்ஸ்டனர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னென்னத்தில் ஜீனட்டு ஜெட்எக்ஸ்டனர் ஹைப்ஸா ஸோ இது 3 எனக்கு ரொம்ப பிடிக்கும். H2 பிடிக்காத சக்தி அப்படிங்கிறது அப்படிலாம் கிடையாது. H2 ரொம்ப பிடிக்கும். பட் இந்த வண்டி எனக்கு வந்து வாங்கணுன்றது ரொம்ப நாள் ஒரு ஆசை. கண்டிப்பாக நான் வந்து ஜெட்எக்ஸ்டனர் வாங்கணும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்னால கண்டிப்பாக நான் நடக்கும் நான் நம்புகிறேன். இது சுத்தமாக தூக்கமே வரலைங்க. நாளைக்கு வேறு வீடியோ எடுக்கணும். நாளைக்கு நிறையா வேலை இருக்குதுங்க. நம்ம ஒரு ட்ரிப்பு வேறு போக போகிறோம். ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்கு சரியாக சில ஆக்சசரிஸ் வாங்கணும். ஸோ அது வேறு இருக்கா. ஸோ இப்போ நான் தூங்கினாதான் என்னால் காலையில் எழுந்திரிச்சு ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் அப்புறம் நம்ம பர்ச்சேசிங் முடிச்சுட்டு அப்புறம் நான் ஒரு வேலைக்கு போய் அப்புறம் நான் ட்ரிப்புக்கு கிளம்பணும். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நான் இப்போ போய் ரைட்டிங் ஜாக்கெல்லாம் ஊற்றி வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் போய் தூங்குறேன். என்னால் இது பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்ம மோட்டோ விலாகில் சந்திக்கலாம். அது காலையில் ஒரு விலாக் எடுப்பேன். ஸோ அந்த விலாகோட இதை ஆட் பண்ணிடுவேன். ஸோ மோட்டோ விலாகில் சந்திக்கலாம். பாய். சம்பவம் காலையிலேருந்து எனக்கு நடக்கிறது எல்லாமே பெரிய சம்பவமாக இருக்குது. ஆக்சுவலி என்னாச்சுன்னா இப்போ வீட்டில் இருந்து நான் vlog பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்னென்னா மைக்கு மாட்டாமல் வீட்டில் இருந்து இங்கே வரைக்கும் vlog எடுத்துகிட்டு வந்துட்டு கோப்ரோவில் அது இந்த ஸோ நம்ம இங்கே எதுக்கு நான் இங்கே சொல்லி காமிச்சிடுறேன். ஸோ இந்த கல்லில் தான் இப்போ நேரம் நான் ஜாமான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே வீடியோ எடுக்க முடியலை. சரி கூட்டமாக இருந்துச்சு. அது போக நமக்கு தான் ஆன்சைட்டி இருக்கே, கூச்சத்தில் அப்படி எடுக்க மாட்டேன். அதனால் நான் எடுக்கலை. உள்ளே வேறு ஒரு 2-3 அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா நான் எடுக்கலையா. ஸோ சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நானும் வீட்டில் இருந்து இன்றைக்கி நான் நடந்தது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன். நடுவில் ஒரு 2-3 சண்டையெல்லாம் போட்டேன். அந்த சண்டை வேணா கிளிப்பு வேணால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரைட் ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கன்றேன். பள்ளம் அப்போ தள்ளி விட்டேன்னா என்ன பண்ணுறது? சாமி நீங்கள் எப்படி வேணால் ஓட்டுங்க, பார்த்து ஓட்டுங்க. அது ரூட்டு மேலே பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து வயசானவன் ப்ரோ, அடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அது சொல்லி அது பாவத்தை அந்த மனுஷன் அவர் ஏதோ அவகாசத்தில் போகிறாரு போல். சரி ப்ரோ. 2-3 சண்டைலாம் வேறு போட்டேன். சண்டைலாம் போட்டு கேமரா கடையில் வந்துட்டு கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறேன், வாய்ஸ் கேட்கல. ஏடா வாய்ஸ் கேட்கலன்னு பார்க்குறேன், பின் எடுத்து ஹெல்மெட் புடனில் சொருகி வச்சுருந்துருக்கேன். அப்புறம் நான் நினச்சேன் அன்றைக்கி காலைல எந்திரிச்சது மட்டும் இல்லடி, இன்றைக்கி எல்லா நாளும் உனக்கு சம்பவம் தாண்டின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, 2 மணிக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன்ல. ஸோ அதனால் நைட்டு துளி கூட தூங்கவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3:30-4 மணி வரைக்கும் தூங்காமல் ஒரு 4 மணிக்கு தூங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 4 மணிக்கு தான் தூங்கினேன். 5:30 வந்து வீட்டில் எழுப்பி விட்டாங்க. சரியான சண்டை வீட்டில். எழுப்புனா அதுக்கு அறத்தூக்கமாக வேறு இருக்குன்னா எனக்கு அந்த அறத்தூக்கத்தில் எழுப்புனா பிடிக்காது. அது போக வந்து என்னை சவுண்டாக எழுப்பக்கூடாது. பொறுமையாக எந்திரிப்பான்னு எந்திரிச்சிருவேன். என் தங்கச்சி வந்து ரொம்ப சவுண்டை கொடுத்தோடனே டென்ஷன் ஆகி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கூடையும் சண்டை. இன்றைக்கி காலையிலே பெரிய சரியான சண்டை. எப்போயுமே காலைல நான் என்றைக்குமே எந்திரிக்கும் போது கோவப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். பட் இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவம் இருந்துச்சு. நடந்துச்சு. சரி சம்பவம் இன்னும் நடக்கலையே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி ஒரு சம்பவம் அப்படியே ஒல்ட்டி விட்டலான்னு பார்த்தா ஒரு சம்பவத்தில் இது முரட்டு பெரிய சம்பவம் ஆகிருச்சு.
அந்த கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நானும் என்னென்னமோ பேசிட்டு வந்தேங்க, ஒன்று கூட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஸோ இன்றைக்கி எதுக்கு நம்ம இங்கே வந்தோன்னு பார்த்துட்டோன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ரைடு கிளம்ப போகிறோம். ஸோ பெரிய ரைடு கிடையாது, ஒரு சின்ன ரைடு தான், ட்ரிப்பு மாதிரி. ஸோ நம்ம பசங்க கூட சேர்ந்து அதில் இந்த வட்டம் நான் எங்கே போகிறேன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி வந்து டேட் வந்து 13, டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 o'clock ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock வீடியோ வந்து ரீச் ஆயிரும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நேரம் கரெக்டாக நான் ரைடில் இருப்பேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்களா, இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது நான் ரைட் கிளம்பியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அதே ஈவினிங் 5 o'clock வந்துடும். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ரைடுன்ற இடம் எங்கடா போக போகிறா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதை 15ஆம் தேதி நீங்கள் என்னென்னு பாருங்கள். அதனால் இப்போ இங்கே எதுக்கு போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு நம்ம கொடைக்கானல் ட்ரிப் போயிருப்போம். ஸோ அது நம்ம பேட்ரினால ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்படி சாப்பிட்ற இடம், டீ குடிக்கிற இடம், உட்கார்ற இடம், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உட்காந்து சார்ஜ் போட்டு நிறைய பிளேசஸ் வந்து உங்களுக்கு நல்லா காட்ட முடியாமல் போச்சு. ஸோ இந்த டைம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக போய் புதுசாக ஒரு பேட்ரி வாங்கிட்டு வந்தோம். நம்ம வந்து டெலிசனோட டியூவல் பேட்ரி ப்ளஸ் சார்ஜர் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அந்த டியூவல் பேட்டரியில் தான் இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இந்த பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லி. அப்படியே வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போடணும். ஸோ நான் வந்து வீட்டில் போய் இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம தூங்காமல் இருந்தோனாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஒரு உடம்புல, சரி அஜீரண கோளாறு, செரிமான கோளாறு, பசியின்மை, அப்புறம் வந்து எரிச்சல், இந்த மாதிரி நிறையா இருக்கும். நமக்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கும், ஒரு மாதிரி சோகமாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு யாரும் தூங்காமல் இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாகவே தூங்க முடியலைங்க. எனக்கெலாம் எதாவது சொல்கிறேன்ல, 2-3 வாரமாகவே சேனலை பற்றி நெக்ஸ்ட்டு விலாக் போடணும், உங்களுக்கு ஏதாவது பெருசாக காமிக்கணும், நான் நம்ம எத்தனை நாள் தான் நம்மளும் இங்கே இருக்கிறது, உங்களுக்கு ஏதாவது நல்ல இதெல்லாம் போய் காட்டணும் அப்படின்றது. அந்த தூக்கம் இல்லாட்டினா இந்த நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அது வாயெல்லாம் ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி எரிச்சலாக இருக்கும், காட்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, இது இப்படி என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய். வீடியோவிலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சம்பவம் நடந்துச்சுன்னு. இந்த ஆட்டோக்கார் வந்து நம்மளை தட்டலை, நமக்கு முன்னாடி போகிற ஒரு அண்ணா ரொம்ப க்ளோஸாக தட்டி, அதனால் போய் நல்லா பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். முன்னாடி ஆப்போசிட்லேருந்து ஒருத்தர் வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்களுக்கு இடையில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக பேட்டரியை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதுதான் பேட்ரி. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் பேட்ரி, டெலிசனோட டூயல் பேட்ரி ப்ளஸ் ஒரு சார்ஜரு. ஸோ உள்ளே வந்து 2 பேட்ரி இருக்கும். டெலிசனோட பேட்ரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து டெலிசனோட பேட்ரி, அது வந்து நம்ம கோப்ரோவோட பேட்ரி. ஸோ கொஞ்சம் சார்ஜ் போட்டிருப்போம், எப்படி தான் இது நல்லா எப்படி ஏறுது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் அந்த போட்டிருந்தேன். ஸோ சூப்பராக தான் இருக்குது. பட் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக இதோட ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா இந்த ரைடு முடிச்சுட்டு வந்தால் தான் எனக்கு எப்படி அதாவது பேட்ரி எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் இப்போ வாங்கிட்டேன், இப்போ நான் யூஸ் பண்ணுறது அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பேட்ரி எப்படி ஒரு 75 இருந்துச்சு. இவ்வளோ ஹீட்லேயுமே அங்கேருந்து நான் வீட்டுக்கு வரப்போ கரெக்டாக 55 இருந்துச்சு. ஸோ ஒரு 20% டவுன் ஆகிருக்கு. இதை இன்னும் நான் வந்து பெரிய ரைடு ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் இதை சொல்லவே முடியும், நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது. ஸோ நான் இந்த ரைடு முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா இன்ஸ்டால் டிஎம் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வாங்கினா கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நல்லா வாங்கலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 3,500 4 ரூபா சம்திங் வச்சு நான் ஆஃப்லைனில் வாங்கினது 3,800 வாங்கினேன். ஸோ நீங்கள் பேசுகிறதுல தான் இருக்குது. இதோட நம்ம வீடியோ வெயிட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டுக்கோங்க. சந்திக்கலாம். பாய்.